Welcome to my channel Jan Pedagogy. In this section, we will see the lesson 2 components of food. See, நம்ம last day first lesson பார்த்துருப்போம்லடா ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ண நமக்கு என்ன வேணும், இன்க்ரீடியன்ஸ் வேணும். ஓகேவா, அதுக்கான மூலப்பொருட்கள் வேணும். அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தால் என்னது காம்போனன்ட்ஸ். ஓகே, அதுலேருந்து என்னது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். See, நம்ம நிறைய ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆஃப்டர்நூன் மீல்ஸில் நமக்கு என்னென்னலாம் நம்ம சாப்பிடுவோம், லைக் ரைஸ், சாம்பார், தென் சைட் டிஷ் அதெல்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் என்னது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். Let's move to the lesson. A meal could consist of chapati, dal and a brinjal curry. Another may be rice, sambar and a vegetable preparation of lady's finger. Another meal could be an appam, fish curry and vegetables. ஓகேவா, இப்போ நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணுறோம், ஒரே டிஷ் மட்டும் தான் சாப்பிட்றோமா? லைக் இப்போ ரைஸ்னால் வெறும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்றோமா? நோ. ஓகேவா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பார் சாப்பிடுவோம் கூட, லைக் வாட் எவர் இட் மேபி, என்னென்னா நம்ம கூட ஆட் பண்ணிக்கிறோம், நம்ம இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம்ல, அதான் என்ன சொல்கிறாங்க, components. See this activity 1. Our meals usually have at least one item made of some kind of grain. Other items could be a dal or a dish of meat and vegetables. It may also include items like curd, butter, milk and pickles. Some examples of meals from different regions are given in table 2.1. ஓகேவா, லைக் சேம் வைஸ் நம்ம ஃபுட் சாப்பிட்றப்ப நம்ம என்ன பண்ணுறது, கேர்ட் யூஸ் பண்ணிப்போம், மில்க் பிக்கல்ஸ் யூஸ் பண்ணி சேர்த்து சாப்பிடுவோம்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க. Sometimes we may not really have all this variety in our meals. If we are traveling, we may eat whatever is available on the way. It may not be possible for some of us to eat such a variety items most of the time. See, நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம வீட்லேயோ இல்லை வீட்லேயோ இல்லை வேறு எங்கன்னா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இருக்க ஃபுட் நம்ம சேர்த்தே சாப்பிடுவோம். ஓகே, 2 or 3 டிஷ்ஷஸ் சேர்த்து சாப்பிடுவோம். லைக் வென் யூ ஆர் ட்ராவலிங், ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லைக் லிமிட்டாக, ஓகேவா, லைக் வெறும் ரைஸ் மட்டுமே சாப்பிடுவோம், இல்லை அப்படின்னா சப்பாத்தி இல்லை ரொட்டி அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ் மட்டுமே சாப்பிடுவோம். ஓகேவா, டேபிள் 2.1. Some common meals of different regions or states. ஓகேவா, சி எல்லா ஸ்டேட்டில் இருக்குது, எல்லா ரீஜனில் இருக்கவங்களும் சேம் ஃபுட் தான் சாப்பிடுவாங்களோ? நோ. ஓகேவா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அவங்களோட ஃபுட் வெரைட்டிஸ் என்ன ஆகும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சி திஸ் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன், ரீஜன் ஆர் ஸ்டேட். பஞ்சாப், ஐட்டம் ஆஃப் கிரைன், மக்கி. ஓகேவா, தட் வாட் இஸ் தட், கார்ன், நம்ம சோளம் சொல்கிறல அதுதான். தென் ஐட்டம் ஆஃப் டாலர், மீட், ராஜ்மா, கிட்னி பீன்ஸ். ஓகே, லைக் பீன்ஸ் மாதிரியே இருக்கும். தென் வெஜிடபிள்ஸ், சார்சான் சாக், மஸ்டர்ட் லீஃப் கறி. ஓகேவா, அந்த கடுகொடிய லீஃப் வந்து என்ன பண்ணுவாங்களோ அவங்க பொரியல் மாதிரி செய்வாங்க. தென் அதர்ஸ், கர்ட், கீ. ஓகே, லைக் ஆந்திர பிரதேஷ், ஐட்டம் ரைஸ். தென் டாலா மீட், கர்ட் டால் ஆர் ரசம். வெஜிடபிள்ஸ், குண்டுரு. ஓகே, தொண்டைக்காய். அதர்ஸ், பட்டர் மில்க், கீ, பிக்கல். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது. See next 2.1. What do different food items contain? We know that each dish is usually made up of one or more ingredients which get from animals and plants. These ingredients contain some components that are needed by our body. These components are called nutrients. ஓகேவா, இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு என்னென்ன வேணும், we need more ingredients. ஓகேவா, நமக்கு என்ன வேணும், நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும். லைக் இப்போ நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா நமக்கு என்ன வேணும், அதுக்கு ரைஸ் வேணும். தென் வாட்டர் வேணும். ஓகேவா, ரெண்டுத்தையும் போடாத நமக்கு என்ன கிடைக்கும், பாயில்ட் ரைஸ் கிடைக்கும். தென் வெஜிடபிள் கறி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், நமக்கு என்ன வேணும், மசாலாஸ் வேணும். தென் ஆயில் வேணும். தென் வெஜிடபிள்ஸ் வேணும். ஓகேவா, இதெல்லாமே சேர்த்து நம்ம குக் பண்ணால் என்ன வரும், நமக்கு வெஜிடபிள் கறி. சி வி கெட் மோர் இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, பிளான்ஸ் கிட்ட இருந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குதுன்றாங்க, நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதுன்றாங்க. தீஸ் இன்க்ரீடியன்ஸ் கண்டைன் சம் காம்போனன்ட்ஸ். ஓகேவா, அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்போனன்ட்லாம் நம்மளுடைய பாடிக்கு வேணும். ஓகேவா, நம்ம பாடி அந்த காம்போனன்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் நியூட்ரியன்ஸ். ஓகேவா, நியூட்ரியன்ஸ். These major nutrients in our body are named as carbohydrates, proteins, fats, vitamins and minerals. In addition, food contains dietary fibers and water which are also needed by our body. Okay, nutrients na சத்துக்கள், அந்த என்னென்ன சத்துலாம் நம்ம பாடி எடுத்துக்கிறாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துப்பாங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம பாடி சத்தாக எடுத்துக்கிறாங்க. சரி, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ், ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி என்னெல்லாம் எடுத்துக்குது, வாட்டர் ஆல்சோ. ஓகேவா, லைக் சம் ஃபைபர்ஸையும் அண்ட் தென் வாட்டரையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க.
Do all foods contain all these nutrients? With some simple methods, we can test whether cooked food or a raw ingredient contain one or more these ingredients. The test for the presence of carbohydrates, proteins and fats are simpler to do as compared to the test to other nutrients. Let us do this test and record all the observations in table 2.2. See, என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம் ஓகேவா, அதில் நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா, ஃபேட்ஸ் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா நமக்கு தெரியாது ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபுட் ஐட்டம்ஸை அப்படியே நம்ம பாடிக்கு எடுத்துக்கிறோம். டூயிங் ஒன் டெஸ்ட் ஓகே, டெஸ்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். For carrying out these tests, you will need some solutions of iodine, copper sulfate and caustic soda. You will also need a few test tubes and a dropper. Okay, நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணுமா, iodine solution, copper sulfate solution and caustic soda வேணும் அப்படி கேட்குறாங்க. தென் few test tubes ஓகேவா, glass test tube and a dropper ஓகேவா. ட்ராப்பர்னா என்னடா, நம்ம இங்க் ஃபில் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ட்ராப்பர். Try this test on cooked food items as well as raw materials. Table 2.2 shows you a way to record the observations from the test. Some food items are given in this table. You can conduct the test either with these or any other available food items. Do this test carefully and don't try to eat or taste any chemicals. Okay, see இந்த டெஸ்ட்டில் எதில் பண்ண சொல்லியிருக்காங்க, குக்குட் ரைஸ் ஓகேவா. ஒரு குக் பண்ண ஒரு ஃபுட் ஐட்டம்ஸில் ஏதோ ஒரு குக் பண்ண ஃபுட் ஐட்டம்லையும் இல்லை ரா மெட்டீரியலா ஓகேவா, அப்படியே குக் பண்ணாமல் இருக்க மெட்டீரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் when you are doing the test okay, நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். then we should not eat that okay. நம்ம டேஸ்ட் பார்க்குறோம் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேஸ்ட் பார்க்கக்கூடாது. let us begin by testing different food items to see if they contain carbohydrates okay. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னடா பண்ண போகிறோம், கார்போஹைட்ரேட்ஸ் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். there are many types of carbohydrates. The main carbohydrate found in our food or in starch in the form of starch and sugar. We can easily test if a food item contains starch ஓகேவா. சி கார்போஹைட்ரேட்ஸ் என்ன இருக்கும், ஸ்டார்ச்சாக இருக்கும் அண்ட் சுகர் ஃபார்மில் இருக்கும் ஓகேவா நம்ம பாடியில். சி அந்த ஸ்டார்ச் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. ஆக்டிவிட்டி 2, டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் ஓகேவா, டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். டேக் அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் அ ஃபுட் ஐட்டம் ஆர் a raw ingredient. Put 2 to 3 drops of dilute iodine solution on it. Observe if there is any change in the color of food item. Did it turn blue, black? சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபுட் ஐட்டம் ஓகேவா, ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணோம், நம்ம 2 to 3 ட்ராப் ஆஃப் டைல்யூட் அயோடின் சொல்யூஷன் ஓகேவா. அயோடின் சொல்யூஷன் வந்து நம்ம ட்ராப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் விட்டுறோம். சி அதில் கலர் சேஞ்ச் ஆகுதா, அந்த கலர் வந்து என்னவா மாறணும், ப்ளூ பிளாக்காக வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா. A blue-black color indicates that it contains starch ஓகேவா. If it turns blue-black ஓகே, அது blue-black மாறுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, it indicates the presence of starch ஓகேவா, because it has a carbohydrate சொல்கிறாங்க. Then the test for protein ஓகேவா, test for protein. Take a small quantity of food item for testing. If the food you want to test is a solid, you first need to make a paste of it or powder it. Grind or mash a small quantity of the food item. Put some of this in a clean test tube and add 10 drops of water to it and shake that test tube ஓகேவா. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோட்டீன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகேவா. சரி அந்த ப்ரோட்டீன் டெஸ்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டாக எடுத்துக்கலாம் ஓகே. ஒன்று சாலிடில் எடுத்துக்கலாம் இல்லை லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். சரி நம்ம இப்போ சாலிட் ஃபார்மில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபுட் ஐட்டமை பேஸ்ட் மாதிரி லைக் பேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆர் பவுடர் பண்ணிக்கலாம் ஓகேவா. தென் அதை என்ன பண்ணணும், நம்ம க்ளீன் டெஸ்ட் டியூப்ல ஓகேவா, டெஸ்ட் டியூப்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் டியூப்ல போட்டு தென் ஆட் 10 drops ஆஃப் வாட்டர் ஓகேவா. அந்த பவுடரோ இல்லை நம்ம பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் என்ன பண்ண சொல்கிறாங்க, 10 drops ஆஃப் வாட்டர், நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணும். தென் ஷேக் த டெஸ்ட் டியூப், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும். நவ் யூஸிங் அ ட்ராப்பர் ஆட் 2 drops ஆஃப் solution of copper sulfate and 10 drops of solution of caustic soda to the test tube. Shake well and let the test tube stand for a few minutes. What do you see? Did the contents of the test tube turn violet? A violet color indicates the presence of proteins in the test tube. See நம்ம நல்லா அதில் என்னடா பண்ணுறோம், அந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ட்ராப்பர் வச்சு 2 to 3 drops என்ன பண்ணுறோம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். தென் 10 drops ஆஃப் காஸ்டிக் சோடா ஓகேவா, நார்மல் சோடா அதை என்ன பண்ணுறோம் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் நல்லா நம்ம ஷேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிறது என்னவா மாறுமா, வயலட் கலர் மாறும் ஓகேவா. இந்த வயலட் கலர் மாறுச்சு அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஓகே. நம்மளோட ஃபுட்டில் வந்து என்ன இருக்குது சொல்கிறாங்க, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன கலரில் நமக்கு சேஞ்ச் ஆச்சு,
blue black, okay va, to test for starch, okay, starch enna marchi blue black. Then for a protein, violet color. Then the next test is test for fat. Take a small quantity of a food item, wrap it in a piece of paper and crush it. Take care that the paper does not tear. Now straighten the paper and observe it carefully. Does it have any oily patch? Hold the paper against light. Are you able to see the light faintly through this patch? See, என்னடா அது fat test, okay? Next test is fat. அந்த fat test பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்து நம்ம நார்மல் பேப்பரில், ஓகே, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேப்பரில் என்ன சொல்கிறாங்க, க்ரஷ் பண்ண சொல்கிறோம், ஓகே. அந்த பேப்பர் அந்த ஃபுட் ஐட்டம் வச்சு நல்லா கசக்க சொல்கிறாங்க. நம்மளோட பேப்பர் வந்து கிழியாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா. தென் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தென் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆயிலியாக இருக்கா, அந்த பேப்பரில் வந்து ஆயில் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். an oily patch on paper shows that the food item contains fat, ஓகேவா. சரி, பேப்பர் ஆயிலாக இருந்துச்சுன்னா அதில் என்னடா இருக்குது, அந்த ஃபுட் ஐட்டமில் ஃபேட் இருக்குன்றாங்க, ஓகேவா, கொழுப்பு. The food items may contain a little water. Therefore, after you have rubbed an item on paper, let the paper dry for a while. If there were any water that may have come from food, it would dry up after some time. If no oily patch shows up after this, the food item does not contain any fat. Okay, see, கொஞ்ச நாள் நம்ம எப்பயுமே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் என்னடா இருக்கும், எப்பயுமே கொஞ்சம் வாட்டராக இருக்கும், ஓகே. பிகாஸ் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், குக் பண்ணும்போது கொஞ்சமாச்சு நம்ம லிட்டில் அமௌண்ட்லேயாச்சும் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். சி, ஆஃப்டர் சம்டைம்ஸ், ஓகேவா, அந்த பேப்பரை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், காற்று வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா அது ஆயில் பேட்சே இல்லை, நம்ம ஆயிலி பேட்சே பார்க்கல அப்படின்னா என்ன இருக்குது அந்த ஃபுட் ஐட்டம்னா, இட் டஸ் நாட் கண்டெயின் எனி ஃபேட்டா. யா, we tested food items for 3 new ingredients: carbohydrates, proteins and fats. There are also other nutrients like vitamins and minerals that are present in our food items. See, நம்ம இதற்கு என்ன டெஸ்டா பார்த்தோம், carbohydrates பார்த்தோம், ஓகேவா, ஸ்டார்ச் என்ன கலரில் சேஞ்ச் ஆச்சு, ப்ளூ பிளாக்ல. தென் ப்ரோட்டீன்ஸ், ஓகேவா, டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன், அது என்ன கலர் சேஞ்ச் ஆச்சு, வயலட். தென் டெஸ்ட் ஃபார் ஃபேட், என்னவா இருந்துச்சோ ஆயிலி பேட்சாக இருந்துச்சு, ஓகேவா. ஆன் பேப்பரில் என்னவா இருந்துச்சோ ஆயிலி பேட்சாக இருந்துச்சு. தென் what do various nutrients do for our body? சரி, நம்ம பாடிக்கு வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் மட்டும் போதுமா, மீதி இருக்கிறதுலாம் இருக்குல்ல, லைக் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குல்ல, அந்த நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம பாடி என்னென்னலாம் பண்ணும். Carbohydrates mainly provide energy to our body. ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் என்னடா பண்ணும், ஸ்டார்ச் என்ன பண்ணும், நமக்கு எப்பயுமே எனர்ஜி கொடுக்கும், ஓகே. நம்ம நல்லா ரன் பண்ணுறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு, ஜம்ப் பண்ணுறதுக்கு, வாக் பண்ணுறதுக்குலாம் நமக்கு என்ன தருது, எனர்ஜி தருது. ஃபேட்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. ஃபேட்ஸ் அந்த கொழுப்புங்களும் என்ன பண்ணுது, நமக்கு எனர்ஜி தான் கொடுக்குது. இன்ஃபேக்ட் ஃபேட்ஸ் கிவ் மச் மோர் எனர்ஜி அஸ் கம்பேர்ட் டு த சேம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஓகேவா. சி, கார்போஹைட்ரேட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபேட்ஸ் என்ன பண்ணுமா, நமக்கு அதிகமான எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Foods containing fats and carbohydrates are also called energy giving foods, ஓகேவா. சி, எந்தெந்த ஃபுட்லலாம் கார்போஹைட்ரேட்ஸு ஃபேட்ஸும் இருக்கோ அந்த ஃபுட்டை என்னடா சொல்கிறாங்க, எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் ஆர் நீடட் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் அவர் பாடி, ஓகேவா. ப்ரோட்டீன்ஸ் நம்ம பாடிக்கு வேணும், எதுக்காக வேணும் அப்படின்னா நம்ம க்ரோத்துக்காக, ஓகே, நம்ம வளர்கிறதுக்காக வேணும். தென் ரிப்பேர் ஆஃப் அவர் பாடி. சி, இஃப் யூ ஹேவ் சம் ஊண்ட், ஓகேவா, நம்ம காலில் எங்கேயோ ஒரு ஊண்டு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், அதுவாகவே அந்த புண்ணு தானாகவே சரியாகும்ல, அது நமக்கு என்ன வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும். Foods containing proteins are often called as body building foods, ஓகேவா. சி, எந்தெந்த ஃபுட்லலாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாடி பில்டிங் foods. Vitamins help in protecting our body against diseases. Vitamins also helps in keeping our eyes, bones, teeth and gums healthy. Okay, see, நமக்கு இது மட்டும் தானா, ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தானா, கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தானா, ஃபேட்ஸ் மட்டும் தானான்னு இல்லாமல் விட்டமின்ஸ் நம்ம பாடிக்கு என்னடா பண்ணுது, ப்ரொடக்ட் பண்ணுது, ஓகே. நம்ம பாடி யார்கிட்டேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க, அகைன்ஸ்ட் டிசீசஸ், ஓகே. டிசீஸ் கிட்டேருந்து என்ன பண்ணுது, தேவையில்லாத ஒரு நோய்கள் கிட்டேருந்து நம்ம பாடியை வந்து விட்டமின்ஸ் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. சரி, விட்டமின்ஸ் இது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க, கீப்பிங் அவர் ஐஸ், போன்ஸ், டீத், கம்ஸ் ஹெல்த்தி, ஓகேவா. ஐஸ் நம்ம கண்ணு நல்லா தெரியறதுக்காகவும், தென் போன்ஸ் நம்மளோட போன் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காகவும், நம்ம டீத்து, கம்ஸ், ஓகே, டீத் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறாங்க, விட்டமின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. விட்டமின்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் known by different names. Some of these are vitamin A, vitamin C, vitamin D, vitamin E and vitamin K. These are also a group of vitamins called vitamin B complex, okay. See, vitaminsல என்னடா இருக்கு, நிறைய கைண்ட்ஸ் இருக்குன்றாங்க, ஓகேவா. நம்ம ஆல்ரெடி we know இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் A, C, D நிறைய விட்டமின்ஸ் இருக்குல்ல, விட்டமின் A, விட்டமின் B அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இந்த குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் என்ன சொல்கிறாங்க, விட்டமின் B
complex. Our body needs all types of vitamins in small quantities. Okay, நம்ம பாடிக்கு எப்பயுமே என்னடா வேணுமா, எல்லா விட்டமின்ஸுமே வந்து என்ன கொஞ்சமாக தான் வேணும். ஓகேவா, விட்டமின் ஏ கீப்ஸ் அவர் ஐஸ் ஸ்கின் அண்ட் ஐஸ் ஹெல்த்தி. ஓகேவா, விட்டமின் ஏ என்ன பண்ணுதா, நம்மளோட ஸ்கின்னையும் ஐஸையும் நம்மளோட ஸ்கின்னும் தென் ஐஸ் நம்மளோட கண்களையும் என்ன பண்ணுது, ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்க. விட்டமின் சி ஹெல்ப்ஸ் பாடி டு ஃபைட் அகைன்ஸ்ட் மெனி டிசீசஸ். ஓகேவா, விட்டமின் சி தான் என்ன பண்ணுறாங்க, பல டிசீஸ் கிட்டேருந்து நம்ம பாடி என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. Vitamin D helps our body to use calcium for bones and teeth. ஓகேவா, நம்மளோட போன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம டீத்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் என்ன விட்டமின் ஹெல்ப் பண்ணுறாங்க, விட்டமின் டி. Minerals are needed by our body in small amounts. ஓகேவா, see so far what we saw, carbohydrates, proteins, fats and vitamins. Now we will see about minerals. Minerals are needed by our body in small amount. Okay, minerals நம்ம பாடிக்கு எவ்வளோ வேணுமா, கொஞ்சமாக தான் வேணும். Each one is essential for proper growth of body and to maintain good health. ஓகேவா, ஸோ மினரல்ஸ் நமக்கு எதுக்கு வேணும், நம்ம பாடி நல்லா இருக்கிறதுக்கும் தென் குட் ஹெல்த். ஓகே, நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு தான் என்ன வேணுமா, மினரல்ஸ் வேணும். Most food items usually have more than one nutrient. See, எப்பயுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் எப்படி இருக்கும், ஒரு நியூட்ரியன்ட் மேலே தான் இருக்கும். ஓகேவா, லைக் விட்டமின்ஸு ஃபேட்ஸ் இருக்கலாம், இல்லை கார்போஹைட்ரேட்ஸு மினரல்ஸும் இருக்கலாம், இல்லை ப்ரோட்டீன்ஸும் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கலாம். ஓகேவா, வாட் எவர் இட் மேபி, நம்மளோட சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸில் எப்பயுமே என்ன இருக்குமா, மோர் தென் ஒன் நியூட்ரியன்ட். ஓகேவா, 2 or 3 எது வேணாலும் இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. In a given raw material, one particular nutrient may be present in a large quantity than in others. For example, rice has more carbohydrates than other nutrients. Thus, we say that rice is a carbohydrate-rich source of food. ஓகேவா, நம்ம சாப்பிட்ற ரைஸில் என்னடா இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்ற ரைஸில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ், ஸ்டார்ச். ஓகே, அது அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ரைஸ் என்ன சொல்கிறோம், கார்போஹைட்ரேட் ரிச் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்கிறோம், அதுக்கு நேம் சொல்கிறோம். ஓகேவா, கார்போஹைட்ரேட் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, ரைஸில் என்ன அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கார்போஹைட்ரேட் ரிச். Besides these nutrients, our body needs dietary fibers and water. Dietary fibers are also known as roughage. Roughage is mainly provided by plant products in our foods. Whole grains and pulses, potatoes, fresh fruits and vegetables are the main sources of roughage. Roughage does not provide any nutrient to our body but is an essential component of our food and adds to its bulk. This helps our body to get rid of undigested food. ஸோ இது மட்டும் இல்லாமல், இந்த நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு என்னென்னடா வேணும், டயட்டரி ஃபைபர்ஸ். ஓகேவா, டயட்டரி ஃபைபர்ஸ்னால் என்னது, ரஃபேஜ். ஓகே, ரஃபேஜ்னால் என்னடா சொல்கிறாங்க, ஒரு கிரெயின்ஸாக இருக்கலாம், பல்சஸாக இருக்கலாம், பொட்டேட்டோவாக இருக்கலாம், இல்லை மில்காக இருக்கலாம், ஒரு எக்ஸ், மீட், வாட் எவர் இட் மேபி. ஓகேவா, எதுவோ ஒன்று, ஆனால் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது நம்ம பாடிக்கு. ஸோ இந்த ரஃபேஜ் என்னடா பண்ணுது, நம்ம பாடியில் செரிக்காத ஃபுட், ஓகே, ஒரு அன்டைஜஸ்டட் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணுது. ஓகேவா, இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த அன்டைஜஸ்டட் ஃபுட் இன் அவர் பாடி. Water helps our body to absorb nutrients from food. It also helps in throwing out some wastes from body as urine and sweat. ஓகேவா, ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணுது, நம்ம பாடியிலேருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுட்லேருந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. என்ன அப்சர்வ் பண்ணுது, நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு தான் தராங்க. தென் அது என்ன பண்ணுது, அந்த வேஸ்ட்டாக வந்து எப்படி நம்ம பாடியிலேருந்து போகுது அப்படின்னா, தென் ஃபர்ஸ்ட் என்ன யூரினாக போகுது ஆர் ஸ்வெட்டாக போகுது. ஓகே, வேர்வையாக போகுது. நார்மலி வி கெட் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் that our body needs from the liquid we drink, such as water, milk and tea. In addition, we add water to most cooked foods. Okay, so most நம்ம பாடியில் எப்படி நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம், ஓகே, நம்ம குடிக்கிற லிக்விட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். லைக் வாட்டர் குடிக்கிறோம், தென் மில்க் குடிக்கிறோம், தென் டீ குடிச்சிட்ருக்கோம், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறோம், ஆர் வாட் எவர் இட் மேபி லைக் 7 Up, மிரண்டா, ஃபேண்டா எல்லாம் குடிக்கிறோம். நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட பாடிக்கான லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். Then activity 3. Take a tomato or a fruit like lemon, cut into a small pieces. Do your hands get wet while doing so? Carefully observe whenever vegetables and fruits are being cut, peeled or grated or mashed at your home. Do you find any fresh vegetables or fruits that don't contain some amount of water? We see that many food materials themselves contain water. To some extent, our body needs are met by this water. Apart from this, we also add water while cooking many food items. See, என்னடா இந்த ஆக்டிவிட்டி, நம்ம வந்து லைக் டொமேட்டோ இல்லை லெமன் ஏதோ லைக் ஃப்ரூட். ஓகேவா, டொமேட்டோ, தக்காளியோ இல்லை வந்து லெமனோ, ஓகே, எலுமிச்சை பழத்தையோ கட் பண்ணும்போது லைக் நம்மளோட ஹேண்ட்ஸ் என்ன ஆகுமா, வெட் ஆகுன்றாங்க. ஒய்,
எதுக்காகமா வெட் ஆகுது? பிகாஸ் தட் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் கண்டைன்ஸ் வாட்டர். ஓகேவா? அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் வந்து வாட்டர் இருக்குது. சி அப்பார்ட் ஃப்ரம் தீஸ், இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குக் பண்ணும்போதும் we are adding some of the waters. Okay children, I hope this section is useful to you. We will see the remaining parts in the next video. Until then, bye bye from Priyadarshini.